அந்த காலத்து அதிகாரி தட்டி கொடுத்து வேலை வாங்கினாங்க. கஷ்டமான வேலையாக இருந்தால் சரி உட்காரு, ஒரு டீ வாங்கிட்டு வர ஆளுகளை விட்டு டீயோ புடையோ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு மெதுவாக வேலை செய்யுங்க, அவசரம் இல்லை, கஷ்டமான வேலை பார்த்து மெதுவாக வேலை செய்யுங்க. அந்த காலத்து அதிகாரிக்கு அதே மாதிரி தான். இல்லை சாமி, பஸ்ஸில் அப்போ வந்து பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்க. பார்த்தாலும் எங்களை பார்த்தாலும் தள்ளி போவாங்க. இப்போ வந்து அதெல்லாம் நாகரிகமாகி போச்சுங்களா. இப்போல்லாம் பஸ்ஸில் எல்லாத்தையும் ஏற்றுறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த அன்றைக்கி வந்துங்க பக்கத்தில் வர மாட்டாங்க, எங்களுக்கு கண்டாலே 10 அடி தள்ளி போயிடுவாங்க. அப்போ எங்களுக்கு அப்புறம் வந்து நாங்கள் செஞ்சு ஒரு 6 மாதம் கழித்து அந்த சட்டங்கள் வந்துருச்சுங்க. மனிதன் கழுவக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்துருச்சு. அது எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு வேக்கண்ட் ஒன்று இருக்குங்க, காலி இடம்னு ஒன்று இருக்குங்க. அதில் வந்து 4 பேர் வேலை செய்வாங்க, 4 பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஆள் செய்யணும். இப்போ நான் செஞ்சோன்னே இந்த அம்மா சேர்ந்து அந்த அம்மா இது மாதிரி ஒவ்வொரு ஆள் செய்யணும். அவ்வளோ எவ்வளோ கஷ்டம், ஒரு ஆள் தான் போடுவாங்க, அது ரொம்ப சிரமங்க சார். அதனால் இன்றைக்கி வந்து பூரா மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிக்க சொல்லி எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அதே மாதிரி பொதுமக்களிடம் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்கிறோம். மாநகராட்சி மூலியமாக எல்லா பொதுமக்களுக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்கிறோம். ஏரியாக்குள்ளே போனாலும் பரவாயில்ல, தூய்மை பணியாளர் சுத்தமாக செய்கிறாங்க, பிடிக்கிறாங்க. சாமி, அந்த காலத்துலேருந்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோங்க. ஆனால் ஏரியாவை எப்படி பண்ணாலும் சுத்தமே ஆக மாட்டாங்க. ஆனால் திரும்பி என்ன பண்ணுறாங்க, நம்ம வலிச்சுட்டு போன கடைசியில் குப்பையை கொண்டு வந்து போட்டுருங்க. அப்படி பண்ணக்கூடாது இல்லைங்க. நம்மளே நீட்டாக வைக்கிறோம், பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் சுகாதாரமாக இருக்கணும். நான் கோவை மாநகராட்சியில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்தேன். 84 கூலி வேலை செய்தேன். அப்பொழுது வேலைகள் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்பொழுது இருந்த அதிகாரிகள் எங்களுக்கு தேவையான பணி வேலைகளெல்லாம் செஞ்சாங்க. அன்றைக்கி வந்து மழை பெஞ்சா வந்து ரொம்ப சிரமம், பூ மார்க்கெட்லாம் வேலையே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. அதற்கப்புறம் நான் கூலி வேலை 12 வருஷமாக செய்தேன். 12 வருஷத்துக்கு அப்புறம் 95 அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். 95 அப்பாயின்மெண்ட் வாங்கி இதுவரையும் 40 வருஷமாக நான் பணிபுரிந்து வருகிறேன். அப்பொழுது இப்போ வந்து இருக்கிற அதிகாரிகளும் பரவாயில்லை, அப்போ இருந்த அதிகாரிகளும் பரவாயில்லை. இப்போ இருந்து எங்களுக்கு அதிகாரி ரொம்ப திறமைசாலி அதிகாரி. இப்பொழுது வந்து எங்களுக்கு வந்து இப்போ தூய்மை பணியாளர்னு சொல்லி எங்களுக்கு பூரா மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்க சொல்லி நல்ல வேலை கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு அப்போ இருந்த கஷ்டத்தை விட இப்போ ரொம்ப வேலை பரவாயில்ல, நல்லா இருக்குது வேலை. அப்போ இப்போ இருக்கிற அதிகாரி ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அன்றைக்கி இருந்த அதிகாரிக்கு அதே மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி வேலை வந்து ரொம்ப நேபிள் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பூரா மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிக்க சொல்லி எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அதே மாதிரி பொதுமக்களிடம் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்கிறோம். மாநகராட்சி மூலியமாக எல்லா பொதுமக்களுக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்கிறோம். ஏரியாக்குள்ளே போனாலும் பரவாயில்ல, தூய்மை பணியாளர் சுத்தமாக செய்கிறாங்க, பிடிக்கிறாங்க. ஆமாம், அப்போ வந்து ரொம்ப மழை பெஞ்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. மழை காலத்தில் வந்து பூ மார்க்கெட்டில் வேலையே செய்ய முடியாதுங்க. அன்றைக்கி வந்து அந்த பூ மார்க்கெட் குப்பை வலிச்சா அப்படியே தண்ணி சும்மா வடியும், மனுஷன் மேலேயே வடியும். சாக்கடை வலிச்சா மனுஷன் மேலேயே வடியும். அப்படியே ஒரு வேலை அந்த காலத்தில் வந்து செய்ய முடியாது. ராலியில் அள்ளி போட்டு அதை கொண்டு போய் டிப்பாவில் கொண்டு போய் கொத்து போட்டு தான் இழுக்கணும். கொத்து போட்டு இழுத்தா தான் அந்த குப்பையை கொண்டு போய் கம்போஸ்ட்டில் சேர்த்த முடியும். அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. 84 கூலி வேலை செய்யும்போது ரொம்ப சிரமங்க. அப்போ வந்து அந்த குப்பை பூ மார்க்கெட்டில் எந்த வண்டி வாகனமோ போகிறது ரொம்ப சிரமம். அன்றைக்கெல்லாம் ரோட்டில் தான் போடுவாங்க குப்பையை பூரா. அன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு 9 ரூபா 50 பைசாங்க சம்பளம். வேலை கிடைச்சா கூலி வேலையில் 9 ரூபா 50 பைசா அன்றைக்கி சம்பளம். அன்றைக்கி வந்து வேலையே அதிகமாக கிடைக்காதுங்க. மாதம் முழுவதும் மாதம் முழுவதும் வார்டுக்கு போகலாங்க. மாதம் முழுவதும் வார்டுக்கு போனாலும் யாராவது ஒருத்தர் பர்மனெண்ட் ஆளுக்கு வராமல் இருந்தால் எங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். பர்மனெண்ட் ஆளுக்கு வராமல் இருந்தால் கூலி ஆளுக்கு பதிலி வேலை கிடைக்கும். அதுலேயும் இந்த சாக்கடை வேலை அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த பூ மார்க்கெட்டு தாங்க அதிக வேலை. அந்த பால் மார்க்கெட் சைடு பூரா எடுத்துட்டாலே வேலை ரொம்ப அதிகம். அன்றைக்கி வந்து வேலையே செய்ய முடியாது. எல்லாருமே ரொம்ப சிரமத்தில் தான் வேலை அன்றைக்கி குப்பையை கூடையில் தான் வலிக்கணும். அன்றைக்கி மாட்டு வண்டி இருந்தது, மாட்டு வண்டி இந்த மாதிரி வண்டிகள்லாம் நிறையா இருந்துச்சுங்க. அன்றைக்கி மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போனாலும் எருவு கம்பெனி கம்போஸ்ட் தான் கொண்டு போகணும். இங்கேருந்து
ஒரு 10 மைலுக்கு பக்கம் தான் கொண்டு போய் அங்கே கொட்டிட்டு தான் திரும்பி ரிட்டன் நம்ம அங்கே அந்த வண்டியை கொண்டு வந்து வண்டிப்பேட்டையில் விட்டு அதுக்கு மாட்டுக்கு தண்ணி காட்டி வைக்க புல்லு போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வரையில் மணி 3 4 ஆயிருங்க அந்த காலத்தில். இப்போ பரவாயில்லைங்க. இப்போ இந்த காலத்தில் எவ்வளவோ பரவாயில்லைங்க. இந்த 40 வருஷத்துக்குள்ளே நாங்கள் வேலை செய்யறதுக்குள்ளே ரொம்ப சிரமம் இல்லாமல் நல்லா வேலை செஞ்சேங்க. எங்கள் அதிகாரி எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி பொதுமக்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எங்களுக்கு. பொதுமக்களும் நல்லா சிரமம் இல்லாமல் பரவாயில்ல நல்லா வேலை செய்கிறாங்க மக்களுக்காக. கொரோனா டயத்துலையெல்லாம் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். கொரோனா டயத்துலையெல்லாம் ரொம்ப மக்களுக்காக நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக வேலை செஞ்சோம். எந்த வீட்டிலனாலும் எந்த கொரோனா வந்தாலும் அந்த வீட்டில் போய் சுத்தம் பண்ணுறது சுகாதாரம் பண்ணுறது எல்லா வேலையும் செஞ்சோம். ஆனால் அவங்க எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க அன்றைக்கி கொரோனா டயத்தில். அதே மாதிரி வருதா புயல், சுனாமி, பூகம்பம் இதுக்கெல்லாம் நாங்கள் சென்னைக்கு இங்கேருந்து சென்னைக்கு போயிருக்கிறோங்க வேலைக்கு. சென்னையில் போய் நல்லா சிரமம் நல்லா வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. அங்குள்ள அதிகாரி எங்களை பாராட்டினாங்க. பரவாயில்ல கோயம்புத்தூர்லேருந்து வந்து மாநகராட்சியாளுக்கு இந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்கல்ல நமக்கு அவங்களுக்கு பாராட்டு பாத்திரம் கூட எங்களுக்கு கொடுத்தாங்க அங்கே மாநகராட்சியில். என் பேர் ரவிங்க. 49 வார்டில் வேலை செய்கிறேங்க. துப்புரவு பணியாளர் இருக்கிறேங்க. அப்புறம் அந்த காலத்தில் வேலை செய்ய முடியாதுங்க. அந்த மாதிரி சிரமமான கஷ்டம். அது மழையெல்லாம் பேஞ்சு வெயிலெல்லாம் அது போகிற சோதனை இருக்குங்க. அப்போ கூடையில் தான் குப்பையை கட்டி கொடுப்பாங்க. கூடையில் கட்டி கொடுத்தா ஒரு 3 ஆள் சேர்ந்து தூக்குற மாதிரி இருக்குங்க. அந்த கூடையில் செமந்து ராலி கொடுக்கணும். ராலி கொடுத்து நாங்கள் ராலியிலேருந்து மறுபடியும் கம்போஸ்ட் கொண்டு போய் நாங்களே தான் 3 பேர் தான் கொடுப்பாங்க. அந்த 4 சைடு அந்த பாடியை திறந்து விட்டு நாங்கள் 3 பேர் இழுத்து சாயங்காலம் பொழுதாயிருங்க. நாங்கள் எந்திரிக்கிறது 3 மணிக்கு எந்திரிச்சு போய் மாட்டை பூட்டி மாட்டுக்கு தண்ணி காமிச்சு வண்டி கொண்டு வந்து ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு 5:30 மணிக்கு. அதுக்கு மேலே நம்ம 6 மணிக்கு ஒரு நாள் குப்பை அடிக்கணும். இப்போ அதுக்கு மேலேங்க ரெண்டாவது ஒரு 9 மணிக்கு மேலே எடுத்துகிட்டு 2 நாளே எடுக்கணும். எடுத்துகிட்டு நாங்கள் மறுபடியும் அங்கேயே ஆஃபீஸ்லேயே படுத்துருவோம். அப்போ அந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லைங்க. ஆஃபீஸ்லேயே படுத்து மறுபடியும் 2:45 பேர் கொடுத்து கரெக்டாக அந்த மத்தியானம் வேலையை முடிச்சு போட்டுங்க. மறுபடியும் சாயங்காலம் 5 மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு போவோம். 5:30 மணி பொழுதாக இருங்க. மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் 3 மணிக்கு எந்திரிச்சு வண்டி போட்டிருக்கேன். இங்கேருந்து காந்திபுரத்துலேருந்து போவோம். நாங்கள் மட்டும் இல்லைங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து எல்லாம் ஒட்டுக்க போய் அங்கேருந்து மாட்டு வண்டியெல்லாம் பூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு டிவிஷனுக்கு தனித்தனியாக போயிடுவோம். தனித்தனியாக போய் அவங்க கையெழுத்து போட்டு பேர் கொடுத்து வந்துடுவோங்க. ஆனால் இந்த காலத்தில் பரவாயில்லைங்க, ரொம்ப நேமுங்க. அப்போ வந்துங்க இந்த மாதிரி ஜேசிபி இயந்திரமெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அதெல்லாம் கையிலேயே தான் வலித்து ரெடி பண்ணணுங்க. ஆனால் இந்த காலத்தில் பரவாயில்லைங்க, எல்லாமே கொஞ்சம் ஒத்துழைப்பு இருக்குதுங்க. ஆமாம் கொத்து முறம் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் அங்கே வலிச்சுட்டு இருப்போம். கையெல்லாம் க்ளவுஸ் எல்லாம் இல்லைங்க. அப்போ ஆஃப் டவுசர் போட்டிருந்தாங்க. இப்போ எல்லாம் ஃபுல் பேண்ட்டு நீட்டாக இருக்குங்க. ஷூவெல்லாம் கொடுக்குறாங்க எங்கள் ஆஃபீஸில். ஷூவு மாஸ்க்கு ஷூவு எல்லாம் கேப்பெல்லாம் கொடுக்குறாங்க. வெயிலையும் மழையிலையும் மழை கோட்டு தர்றாங்க. நீட்டாக அதை போட்டுட்டு நாங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கெல்லாம் நல்லா சேவை செய்கிறோங்க. இல்லை சாமி, பஸ்ஸில் அப்போ வந்து பஸ்ஸில் ஏற்ற மாட்டாங்க. பார்த்தாலே எங்களை பார்த்தாலே தள்ளி போவாங்க. இப்போ வந்து அதெல்லாம் நாகரிகமாகி போச்சுங்களா. இப்போல்லாம் பஸ்ஸில் எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அந்த அன்றைக்கி வந்துங்க பக்கத்தில் வர மாட்டாங்க. எங்களுக்கு கண்டாலே 10 அடி தள்ளி போயிடுவாங்க. இப்போல்லாம் இது மாதிரி சோசியலிஸ்டாக இப்போ ஒட்டுக்கா நாங்கள் எல்லாமே ஒட்டுக்கா பயணம் பண்ணுறோங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அது வருஷம் ஆமாங்க. அது எம்ஜிஆர் இருக்கும்போது அவரை வந்து மாற்றி விட்டார். அப்படியா சோசியலிஸ்டாக இருக்கும்ன்ட்டு. அது வருஷ கணக்கு இன்னும் நல்லா இருந்தது. 5 வருஷம் 86லேருந்து அதுலேருந்து பரவாயில்லைங்க. 86லேருந்து மாற்றி இப்போ அதுலேருந்து பரவாயில்லைங்க, நீட்டாக போயிட்டு இருக்குதுங்க. ஆமாங்க. சாப்பாடு இப்போ வந்து ஆமாங்க, இடையில தான் போய் சாப்பிடுவோம். கடையில் தான் போவோம். கையெல்லாம் நம்ம ஒவ்வொரு வண்டியில் சோப்பு ஆயில் அது இது வச்சுருப்போம். ஒவ்வொரு வண்டியில் சானிடைசர் இருக்கும். நாங்கள் போட்டு எங்கள் சேஃப்டிக்கு நாங்கள் கழுவிட்டு தான் அப்புறம் போய் சாப்பிடுவோம். சரி, அந்த காலத்துலேருந்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோங்க. ஆனால் ஏரியா எப்படி பண்ணாலும் சுத்தமே ஆக மாட்டாங்குதுங்க. ஆனால் திரும்பி என்ன பண்ணுறாங்க, நம்ம வலிச்சுட்டு போன கடைசியில் குப்பையை கொண்டு வந்து போட்டுருங்க. அப்படி பண்ணக்கூடாது இல்லைங்க. நம்மளாம் நீட்டாக வைக்கிறோம், பொதுமக்களுக்கு இடைஞ்சில்லாமல் சுகாதாரமாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் வந்து பாக்ஸில் போட்டு நீட்டாக பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி பண்ணுறது இல்லையா பொதுமக்கள். இப்போ நான் வலிச்சுட்டு போகிறோங்க. நாங்கள் இப்போ இந்த ஐயனால தான் நாங்கள் எல்லாம் வலிச்சு எல்லாம் மேஸ்திரி எங்கள் மேஸ்திரி தாங்க எங்களுக்கு எல்லாமே வலிச்சு நாங்கள் எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கோம். அந்த ஏரியாவை இன்னி நைட்டும் பகலும் விடிய வேலை செய்யுங்க. அப்போ வந்து காலையில் 10 மணிக்கு முடியுங்க.
முடிச்சுட்டு மறுபடியும் 2:45 வரணும். அந்த மாதிரி இருந்தது. இப்போ பரவாயில்லைங்க, மத்தியானம் வரைக்கும் 2 மணி வரைக்கும் எங்கெங்கே வேலை இருக்குது எல்லா வேலையும் அதில் எல்லா இடத்துலையும் பேர் வாங்கிட்டுங்க. இல்லை தம்பி, நமக்கு சொந்த குழுவே போயிட்டா வெளியெல்லாம் எங்கேயும் போகணும். பொண்ணு தேடுறக்கெல்லாம் வெளியெல்லாம் போகணும். எங்கள் சொந்தத்திலேயே பார்த்துட்டு அவங்க வேலை இருக்குது, சரி அவர் கொடுக்கலான்னு தாராளமாக கொடுக்குறாங்க. வெளியெல்லாம் போய் கேட்டால் அவர் முனிசிபாலிட்டி வேலை இருக்கிற அவருக்கெல்லாம் கொடுக்குவானாங்கிறாரு. அது தப்பு இல்லைங்களா? இப்போது வேறு இடத்துல போய் கேட்டாலும் அவங்க அப்பா அந்த வேலை செய்கிறாரு, டேய் அவனுக்கு கொடுக்காத, பையனுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இப்போ பிரச்சனை இல்லைங்க, சோசியலிச்சு எங்கள் சொந்தத்துலேயே அந்த மாற்றி அப்படியே நாங்களே இருந்துக்கிறோங்க. ஆனால் இப்போ நாகரிகம் ஆயிடுச்சுங்க, பிரச்சனை இல்லைங்க. அப்போ சுனாமி வரதா புயலுக்கு நாங்கள் எல்லாம் போய் பாடுபட்டுருக்குறோங்க. போய் இங்கே பாருங்கள், அந்த பணத்தை இப்படி தொட்டோம்னாங்க அது தோல் மட்டும் தனியாக வரும். அப்படியெல்லாம் நாங்கள் போய் எல்லாம் பாடுபட்டு கும்பகோணம் எல்லாத்துக்கும் வேலை செஞ்சு அங்கே மெட்ராஸ்லேயே கோட்டூர் மரத்தில் ஃபஸ்ட்டு பேர் கோயம்புத்தூர் தான் வாங்குதுங்க. ஃபஸ்ட் அவார்டு நாங்கள் தாங்க வாங்கினேன். அந்த கலெக்டரை பார்த்துட்டு அவரை கை கொடுத்தாருங்க. 86லேருந்து இது வரைக்கும் ஒரு 30 வருஷம் வேலை செய்கிறோம். நான் இந்த பாப்பநாயக்கம்பாளையம் இந்த பெருமாள் கோயில் சார், சீனிவாச பெருமாள் கோயில், அப்புறம் பாரதியார் ஸ்கூலு, இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது. ஒரு இப்போ 30 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. அப்புறம் வேலை செஞ்சு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ரிட்டையர்மெண்ட் இதான் நாங்கள் வந்துட்டோம். எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சு நல்லபடியாக வச்சு நல்லபடியாக நாங்கள் நல்ல பேர் எடுத்துருக்குறோம். வேலையில் சிரமம் அதிகாரி சொல்கிற வேலையை நாங்கள் செய்கிறோம். அதையெல்லாம் வீட்டில் இருந்தால் எல்லாம் பொது ஜனங்க ஒரே சத்தம் நீங்கள் குண்டு வெடிச்சது தானே கேட்குறீங்க. சத்தம் கேட்டு என்ன ஏதுன்னு பார்த்தாங்கன்னா அப்புறம் ஒரே கலவரமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த இடத்துல எல்லாம் ஆளுங்கெல்லாம் ரொம்ப இதாக இருந்தேன். உதவி இல்லைங்க, அது அந்த இடத்துக்கு தூரமாக தான் எங்கள் வீடுகள்லாம். சத்தம் கேட்டுச்சுங்க. அந்த சத்தம் கொஞ்சம் பயமாக தான் இருந்ததுங்க. அதான் குண்டு வெடிச்சதல்ல, யார் பயப்படாமல் இருப்பாங்க. உடல்நல பாதிப்புங்கன்னா நம்ம அதெல்லாம் இருக்குது. இந்த சுகாதார பணி செய்யும் போதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. இருந்தாலும் அதிகாரிகள் எங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஊசி என்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அது தருவாங்க. எங்கள் வீட்டில் மகனு, நான், ஒரு பொண்ணு. அப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரரு 2 குழந்தைங்க இருப்போம். அவர் இந்த கார்பரேஷன் வேலை செஞ்சுட்டு இருந்தாருங்க. அது டிரைவராக இந்த கான்ட்ராக்டாக ஓட்டிகிட்டு இருந்தார். அப்போல்லாம் இது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அவங்க பாட்டில். வேலை கிடைச்சோன்னா அவங்க கொஞ்சம் பெரிய குழந்தைங்க ஆகிட்டாங்க. அவங்களே ரெடியாகி அவங்க போய்க்குவாங்க. வரும்போது நாங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு வந்துடுவோம். அப்புறம் வேலையெல்லாம் முடித்து நாங்கள் ஏதோ குளிச்சு அப்புறம்தான் நாங்கள் சமையல் செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம். இல்லைங்க, அது எதோ செஞ்சாங்க. நாங்கள் ஏதோ சோப்பா அது ஆயிலெல்லாம் வச்சு கழுவிட்டு எதோ சாப்பிட்டுக்குவோம். அப்போ நிறையா சம்பவங்கள் நடந்திருக்குங்க. ஒருத்தர் போக போக அடிபடுறாருங்க. ஐயோ பாவம், யாரும் தூக்க மாட்டீங்கன்னா நம்ம போய் ஓடிப்போ அவரை கையை பிடிச்சி தூக்கி உட்கார வச்சு ஒரு சொம்பு தண்ணியோ ஏதாவது கூலிங்ஸோ ஏதாவது ஓடி போய் வாங்கிட்டு கொடுத்து அவரை நல்ல முறையாக எழுப்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நல்ல முறையாக பார்த்து அவரை வீட்டுக்கு அனுப்பும். அதே மாதிரி ஒருத்தர் பணத்தை தொலைச்சிட்டு போயிடுவார். அது நம்ம கைது வேலை செய்யும்போது கிடைக்குது. அதை இது யாருக்கு அந்த விசிட்டிங் கார்டு இருக்குது, அது இப்போ எடுத்து இன்னாருடையது பாரு, இந்த இடத்துல கிடந்ததுங்க, உங்கள் பொருள் நீங்கள் பெற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க நேராக நம்மளை பார்ப்பாங்க. அதாவது அவங்க என்னன்னாக்கா நம்ம எடுத்து கொடுக்குறோங்க. ஃபோன் நம்பர் இருக்குது, அது ஃபோன் பண்ணி சொல்கிறோம். அவங்க வாங்கிட்டு, ஐயா இவ்வளோ பணம் இருந்துச்சுங்க, எங்கள் பணம் காணாமல் போகல, பத்திரமா எங்களுக்கு கிடச்சிது, உங்களுக்கு ரொம்ப புண்ணியங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முறையாக 2 வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. இதே மாதிரி பாப்பநாயக்கம்பாளையத்தில் ஒருத்தர் ஒரு பர்ஸை தொலைச்சிட்டாரு. அப்போ நான் குப்பை வலிக்கிற வேலையில் இருக்கிறேன், சாக்காடு வேலையில். அப்போ அந்த சாக்காடுக்குள்ளே அது பர்ஸு கிடக்குது. நான் அதை எடுத்து மேலே போடும்போது அந்த பரிசு என் கைக்கு கிடைக்குது. அதில் ஒரு அட்ரஸ் எடுத்து ஒரு பக்கத்தில் இருக்கிற அவர்கிட்ட கொடுத்து கழுவி அவர்கிட்ட கொடுத்து இது யாருடையதுங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவர் படித்து இங்கிலீஷில் போட்டிருக்கு. அதை படித்து
அவரை வர சொல்லி நம்ம மூலியமாக பாரு இன்னும் ஆள் ஆறுமுகம் பாரு இன்னும் இடத்துல கிடந்தது இன்னும் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருக்காரு, உங்கள் பொருளை வந்து நீங்கள் பெற்றுக்கோங்க அப்படின்னு அவர் இன்னும் இருக்காருங்க. அவர் பேர் ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்காருங்க. அவர் ஹோட்டல் கடை வச்சுருக்காரு. அவர் பரிசு நான் வேலை செய்கிற ஏரியாவில் கிடந்து அது எடுத்து அவருக்கு பத்திரமா கொடுத்துருங்க. இன்னும் அவரும் இந்த பக்கத்தில் தான் இருக்காருங்க, ஏரியாவில் இன்னும் இருக்காருங்க. அவர் இன்னும் போனாலும் பரவாயில்ல ஆறுமுகம், என் விசிட்டிங் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே அதில் கடந்து நான் அவருக்கு எடுத்து கொடுத்துங்க. அதே மாதிரி பூ மார்க்கெட்டில் தீபாவளி டைங்க இப்போ நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு வரையில் ஒரு பை ஒன்று கிடக்குது. அந்த பை எடுக்கும்போது அது நிறைய பணம், அவ்வளோ பணம், ஒரு 3 பவுனுக்கு தங்க இருக்குதுங்க அதில். அப்போ அந்த ஒருத்தர் பக்கத்தில் இருந்த ஒரு ஆட்டோக்காரர் கூப்பிட்டு, ஐயா அது யாருதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள், இவ்வளோ பணம் நகை இருக்குது, பாவம் அவங்க ஏதோ தொலைச்சிருப்பாங்க, கொஞ்சம் சொல்லுங்கன்னா அந்த அம்மா அப்போ தான் வர்றாங்க, காணான்ட்டு அழுதுட்டு வர்றாங்க. அப்புறம் நான் பக்கத்தில் நிற்கல, அந்த அம்மா அழுதுட்டு வர்றாங்க. வரையில் அப்புறம் நான் சொன்னேன், அம்மா உங்கள் பணம் எங்கேயும் போகலிங்க, உங்கள் பொருள் பத்திரமா இருக்குதுங்க, இந்தாங்க சந்தோஷமாக வாங்கிட்டு போய் தீபாவளி கொண்டாடுங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா, ஐயா சாமி புண்ணியம், நீ என் தெய்வம் மாதிரி நீங்கள் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிட்டு அப்படின்னு சொல்லி 4 வாரம் சொல்லி வாழ்த்திட்டு போனாங்க. அதே மாதிரி எங்கள் அதிகாரிகளுக்கு நல்ல முறைக்கு வாழ்த்து கிடச்சது. கார்பரேஷனில் வேலை செய்கிறீங்க, உங்கள் அதிகாரியெல்லாம் பரவாயில்ல, இந்த மாதிரி வேறு யாருக்காவது கிடச்சா கொண்டு போயிடுவாங்க, இந்த மாதிரி யாரும் தரமாட்டாங்க, துப்புரவு பணியாளராக இருந்தாலும் இவ்வளோ புண்ணியமாக கொடுத்தீங்கல்ல, ரொம்ப புண்ணியங்கள்னு சொல்லி எங்களை வாழ்த்திட்டு போனாங்க. கொரோனா டயத்தில் எங்களை எங்கேயும் சேர்த்த மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து எங்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணி எங்களை உட்கார வச்சு சுபச்சாரணை பண்ணி நாங்கள் அவங்களுக்கு போய் அவ்வளோ பணிவோட செய்வோம். அவ்வளோ செய்யும்போது எங்களை உட்கார வச்சு வீட்டில் உட்கார வச்சு வகுறாறு சோறு போட்டு எங்களை நல்ல முறையாக பார்த்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் எங்கள் பக்கத்தில் வர மாட்டாங்க. அந்த காலத்தில் வந்து எங்கள் பக்கத்தில் வர்றதுக்கு யோசனை பண்ணுவாங்க. என்னன்னாக்கா, நீ துப்புரவு பணியாளர் செய்கிற, நீ 10 அடி தள்ளி நில்லு, எங்கள் சீட்டில் வந்து உட்காராத. அன்றைக்கி அந்த பேச்சு பேசினாங்க. இன்றைக்கி அப்படி இல்லைங்க. இன்றைக்கி எல்லாமே சோசியலிஸ்டாக பழகிட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்மளை எல்லாருமே அவங்க குடும்பத்தில் ஒருத்தரை நினச்சிட்டாங்க. கொரோனா காலத்தில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை நல்ல மனசில் வச்சுட்டு எங்களை எல்லாம் நல்ல முறையாக பார்த்துக்கிறாங்க. இப்போ எங்கள் அதிகாரி இவர் தாங்க. அவருக்கு கொரோனா டயத்தில் நல்ல பேர் இருந்துச்சுங்க. அவருக்கு அன்றைக்கி வந்து மதிக்க மாட்டாங்க. நம்ம போனாலே தள்ளி போவோம், 10 அடி போனாலும் தண்ணி கேட்டாலும் தண்ணி எல்லாம் கையில் கொடுக்க மாட்டேன். இது கை பிடிங்க, சொம்புலியெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு ஊற்ற மாட்டாங்க, கை பிடிச்சா குடிப்போங்க. இப்போ வந்துங்க அவங்களே நார்மலாக பாட்டிலு இல்லை கையில் ஊற்றி தராங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சொம்பாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு சம்பவம் எப்படி தெரியுங்களா, அங்கே வணிக சங்கம் ஒன்று ஆயிடுச்சுங்க. பாப்பநாயக்கம் பாலத்தில் வணிகர் சங்கம் அங்கே பாராட்டு விழா வச்சாங்க. பாராட்டு விழா வச்சு ஒரு 5.5 பவுன் சைனு டிச்சுக்குள்ள விழுந்துருச்சுங்க. விழுந்து அந்த வணிகர் சங்கத்து மூலிமா வந்து போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கெல்லாம் போய் எல்லாம் ரகலையாகி கிடைக்குதுங்க. அப்புறம் கடைசியில் என்னை கூட்டு போய் ஒரு 2 பேர் கூட்டு போய், ஆனால் அங்கே பாருங்க இங்கே இந்த கடைசியில் தான் விழுந்தோன்னா 5.5 பவுன் சைனு நான் எடுத்து கொடுத்தேங்க. எடுத்து கொடுத்து தான் அந்த வணிகர் சங்கம் மூலிமா எனக்கு பாராட்டு விழாங்க. அப்போ எடுத்து கொடுத்து அந்த தொலைச்ச பையனுக்குங்க பொட்டப்புள்ள பிறந்துருச்சு. பொண்ணும் பொருளும் ஒட்டுக்காக கிடச்சமே. அவன் ரொம்ப சந்தோஷம். கேக்கு வாங்கி வந்து எல்லாம் எனக்கு ஊட்டி விட்டாங்க. ஊட்டி விட்டு சாவியெல்லாம் போட்டு மரியாதையெல்லாம் நல்ல முறையாக பண்ணாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீடு பாப்பநாயக்கம் பாளையங்க. நான் நியூஸ் கிரீம் ரோட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆமாங்க, துப்புரவு கூட்டுற வேலைங்க சார். முதல்ல குப்பையெல்லாம் கூட்டணும், வலிக்கணும், சாக்கடையெல்லாம் சுத்தம் பண்ணணும், இந்த திச்சியெல்லாம் சுத்தம் பண்ணணும் சார். ரொம்ப சிரமமாக இருந்துங்க சார். அப்போல்லாம் இந்த பலகையெல்லாம் தரமாட்டாங்க சார். இந்த என்ன சொல்கிறது, தொட்டி, தேங்காய் தொட்டி இருக்கு பாருங்க சார். தேங்காய் தொட்டி இருக்குங்க சார். அதில் வந்து குச்சி மாட்டி அந்த குச்சியில் தாங்க சார் திச்சி எடுக்கணும். அந்த குச்சி மேலே திச்சி அந்த குச்சியில் அப்புறம் வந்து ஒரு தகுடாட்டு தருவாங்க சார். எங்களுக்கு வந்து ஒரு தகுடாட்டு தருவாங்க. அது வந்து அதுக்கு பேர் வந்து முறை. அது தரும்போது என்ன பண்ணுவாங்க, அதில் தான் வலிச்சு கொண்டு போது வெளியே தான் போடணுங்க சார். அது எடுத்து போட்டோன்னு நம்ம எடுக்கணுங்க சார். இல்லைன்னா மக்களுக்கு சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சுக்குவாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேங்க சார். இப்போ வர அந்த கொஞ்சம் நாகரிகமாக என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் செய்கிறது இல்லைங்க சார். சும்மா டிச்சி மட்டும் மேலே எடுத்து போடுறது, வேற ஆள் அதை வலிச்சுக்குவாங்க சார். கொஞ்சம் காஞ்சி பிறகு வலிப்பாங்க, அப்படி இருக்குங்க சார். மற்றபடி வந்து இப்போ வந்து முதல்லலாம் குப்பையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாலும் பிரிக்க மாட்டாங்க சார். அப்படியே மொத்தம் அது என்ன இருந்தாலும் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ ரொம்ப சாருகள்லாம் நல்ல முறையாக வந்து வேலைக்கு அவங்க ஏரியாவுக்கு வரதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மக்கும் குப்பை மக்காத குப்பை ரெண்டுமே பிரிக்கிறாங்க சார். ரெகுலராக அது நடந்துட்டு இருக்குங்க சார். மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் பிரிச்சுட்டு இருக்கிறாங்க சார். பிரிச்சுட்டு இருக்கும்போது அது பாட்டு அது அந்த வேலை நடந்துட்டு இருக்குங்க சார். இப்போ
நல்லா சுத்தமாக வச்சுருக்குறாங்க சார். அப்புறம் அதே மாதிரி நாங்கள்லாம் முதல் வேலைக்கு சேரும்போது இந்த பப்ளிக் பாத்ரூம் தெரியுங்களா? பப்ளிக் பாத்ரூமுக்கு போனால் அதை வந்து இன்னும் சொல்லவே முடியாதுங்க சார். நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோங்க சார். என்ன பண்ணுறது, இந்த அதாவது வந்து இந்த பாவாடை எல்லாம் முட்டிக்கு மேலே தான் இருக்குது. வெக்கத்தை விட்டு சொல்லுங்க சார், முட்டிக்கு மேலே தான் தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு அப்போ தாங்க தண்ணி, அப்போ ஒவ்வொரு நாளைக்கு தண்ணியும் வராதுங்க சார். பாத்ரூமில் தண்ணியும் இருக்காது. தண்ணி இருக்காது. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே உழப்பிட்டு தாங்க இருப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டுங்க சார். மோட்டர் ரிப்பேர் ஆயிரு, மற்றபடி வெளியே தண்ணி வரணும். அந்த தண்ணி வர்ற வரைக்கும் நாங்கள் உட்காந்து நின்று அதை செய்யறதுக்கே சரியாக போகுங்க சார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தாங்க சார். இப்போ பரவாயில்லைங்க சார். ஒரு என்ன சொல்கிறதுன்னா இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்லைங்க சார். அது எங்கள் சூப்பர்வைசர் முத்சம் சூப்பர்வைசர் வர்றது ரொம்ப சூப்பருங்க சார். எங்கள் ஏரியா பரவாயில்லைங்க சார். சார் ஃபேமிலிங்கெல்லாம் ஒரு 10 மணி 10:30 ஆகும்போது சாப்பாட்டு டைம் சார். சாப்பாடு டைம் போதும் போயிட்டு ஏதாவது வீட்டில் ஏதாவது இருந்தால் சாப்பிடுவோங்க சார். இல்லைன்னா சமைக்கிறதுக்கு டைம் இருந்தால் சமைப்போம். இல்லைன்னா சாயந்தரம் நேரம் மத்தியானம் பஸ் டூலெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு சமைப்பேங்க சார். ஆமாங்க சார். 10:10:30 இப்போ ஸ்பெஷல் வச்சிடறாங்க சார். 2:30 அப்போ வந்து 2:30 தாங்க சார். 2:30 தாங்க சார். 2:30 2:45 சார். போயிட்டு 4 மணி 4:30 5 ஆயிருங்க சார். போயிடலாங்க சார். இல்லைங்க சார். எதுங்க சார்? பழைய சிஸ்டம்னா அது கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுதுங்க. இப்போ சாரு எல்லாம் சேர்ந்து எல்லாம் பேசி இப்போ ஸ்பெஷலாட்டு வச்சுக்கிறேன். ஒரு ஏரியாவுக்கு ஒரு 2-3 பேர் தொட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக 1 மணி 1:30 கையெழுத்து வாங்கிக்கிறாங்க சார். மறக்க முடியாத சம்பவம்லாம் அங்கே காசு பணமெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. இந்த பாத்ரூம் நினச்சாதாங்க மறக்க முடியாத சம்பவம். சொல்லவே முடியாது, நிஜமாங்க சார். சொல்லவே முடியாதுங்க சார். அது வந்து அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு வேக்கண்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க, காலி இடம்னு ஒன்று இருக்குங்க. அதில் வந்து 4 பேர் வேலை செய்வாங்க. 4 பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஆள் செய்யணும். இப்போ நான் செஞ்சோன்னே இந்த அம்மா சேர்ந்து அந்த அம்மா இது மாதிரி ஒவ்வொரு ஆள் செய்யணும். எவ்வளோ கஷ்டம். ஒரு ஆள் தான் போடுவாங்க. அது ரொம்ப சிரமங்க சார். அதுதாங்க மறக்க முடியாது. வேறப்பா அது பப்ளிக் டாய்லெட் வந்து அவங்க வீட்டு டாய்லெட்டாக செஞ்சுட்டு தான் இருந்தாங்க சார். அதான் போய் பக்கெட் எடுத்துகிட்டு போய் பக்கெட்டில் அப்படியே கைவிட்டு வலிச்சு, புரிஞ்சுதுங்களா சார்? பக்கெட்டை எடுத்துகிட்டு போய் அடுப்பாட்டு இருக்குங்க. நம்ம முதல்ல விறகு வச்சு 70 86 எல்லாம் எங்கள் முன்னோர்கள் வந்து அந்த கழிவுகளெல்லாம் பக்தியில் தான் சுமந்து அப்புறம் அந்த ஒரு வண்டி ஒன்று இருக்குது, தள்ளு வண்டி மாதிரி. அது அந்த மூடி திறந்து அதில் ஊற்றுவாங்க. அது விழுகு பொதன்னு நானே பார்த்துருக்குறேன். எங்கள் பாட்டியெல்லாம் அந்த வேலையில் தான் இருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த 2096 எங்களுக்கு கொஞ்சம் இந்த மனித கழிவுக வந்து மனிதன் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்துச்சு. அதில் இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் வேலைகள்லாம் லெட்டின்லாம் நாங்கள் வேலை செஞ்சுருக்குறோம். போய் எவ்வளோ இருந்தாலும் சரி அது நாங்கள் வந்து சீமார் வச்சு கழுவணும். அந்த மாதிரி வேலைகள்லாம் நாங்களும் செஞ்சுருக்குறோம். அப்போ எங்களுக்கு அப்புறம் வந்து நாங்கள் செஞ்சு ஒரு 6 மாதம் கழித்து அந்த சட்டங்கள் வந்துருச்சுங்க. மனிதன் கழுவக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்துருச்சு. அது எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த ரோட்டோர் சைடெல்லாம் அது பூரா சின்ன குழந்தைங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அது வந்து இந்த சீமாரிலேயே தள்ளி அதை குட்டுக்கு வைக்கும். அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்குறோம். இந்த வேலை வந்து அப்போல்லாம் எங்கள் முன்னோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு. மனித கழிவு தொடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தது. எங்களுக்கு வந்து எவ்வளோ பரவாயில்லை. இப்போ வந்து நாலேஜ் இல்லைங்க. நாலேஜ் இல்லாமல் அவங்க பாத்ரூம் போய் பெரியவங்களாம் உட்காருவாங்க. சின்ன குழந்தைங்க போகிற ரோட்டில் உட்கார வச்சுருவாங்க. ரோட்டில் உட்காந்து வச்சாலும் நாங்கள் ஒரு ஆள் அனுப்புவாங்க. ஒரு ஆள் அனுப்பி வலித்து கொண்டு போய் அந்த பக்டியில் போடணுங்க. கீழே போகிற உட்காந்துருப்பாங்க. தகுடு போட்டு சுரண்டி டிச்சுப்பாளையில் போட்டு மாட்டு வண்டியில் போட்டு மாட்டு வண்டியிலேருந்து கம்போஸ்ட் கொண்டு போகணுங்க. எருவு கம்பெனி அங்கே கொண்டு போய்ங்க நடுவலையில் அவுந்து விழுந்துருச்சுன்னு வச்சுங்க மாடு. அவர்
அது போகிற ரோடு போகிற சிந்திருங்க, அது வலிச்சு போடுற கூட பைத்தியம் பிடிச்சிக்குங்க, அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் இப்போ வந்து நாகரீகம் ஆகி போச்சுங்க. இப்போ வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க, எல்லாம் ட்ரைனேஜ் கட்டி விட்டனால அது ட்ரைனேஜில் போயிட்டுருக்குங்க. அப்போ வந்துங்க ஒரு ஆள் விட்டு மாட்டு வண்டியில் ஓட்ட சொல்லுவாங்க, அந்த கன்னி கயிறாக வந்துன்னா மாடு மேலே தூக்கிடுவோம் பாக்ஸு. குழி மேடாக இருக்குங்களா, ரோடு சரியில்லாமல் இருக்கும், சாலை வசதி இல்லைங்க, பைப் கூட இருக்குங்க, போய் அவசரத்துக்கு போய் கையங்கால் கழுவு இருக்குது. நாங்கள் சாப்பிடவும் மாட்டோம், வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு தான் சாப்பிடுவோம். குளிச்சுட்டு அது சோப்பு டட்டாயில் சோப்பு வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடுவோம். அது சாப்பிட ஒவ்வொரு நாளைக்கு சாப்பிட முடியாது, ஒமட்டுங்க. ஓமட்டினால நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஊட்டி விட சொல்லுவோம். ஊட்டி விட்டு நாங்கள் எந்திரிச்சு மறுபடியும் காலையில் இருந்து 4 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போவோம். 4 மணிக்கு தூக்கமும் இருக்காது, ரெஸ்ட்டும் இருக்காதுங்க, ரொம்ப கஷ்டங்க. இப்போல்லாம் ரொம்ப நேர்மான வேலைங்க. இந்த தொழில் நாங்கள் விருப்பப்பட்டு போனோங்க. இம்பலாமேட்டு மூலியமாக பதவி பண்ணி, நாங்கள் இம்பலாமேட்டு மூலியமாக பதவி பண்ணி இங்கே ஆஃபீஸ் இருக்குதுங்க. இம்பலாமேட்டு பதவி பண்ணி நான் கேட்டே போனோங்க. 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணணுன்ட்டு இந்த வேலைக்கு போய் நல்ல பேர் தாங்க எடுத்தோம். எல்லா ஏரியாவில் ஆவரம்பலத்தில் வேலை கிடச்சிங்க, கூலி வேலை. ஆவரம்பலத்தில் கூலி வேலை கிடச்சி அங்கே பூரா சாக்கடை பணி பூரா நாங்கள் தான் செஞ்சு நல்ல பேர் வாங்க. அப்போ நல்ல பேர் வாங்கும்போது அப்போ அதிகாரிக்கே பரவாயில்லைங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. கொஞ்சம் லேட்டாகி உடம்பு சரியானால சரி போப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம்பாங்க. இல்லையா, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா மிலிட்ரி இருந்தாருங்க, எங்கள் அப்பா வாட்டர் சப்ளை இருந்தார். 3வது நான் வந்து துப்புரவு பணிக்கு வேணுமென்னு கேட்டு நான் வந்துட்டுங்க. வந்து இந்த வேலையை எங்கள் 3 குடும்ப தலைமுறையும் இந்த கவர்மெண்ட்டுக்காக பாடுபட்டுருக்குறேங்க. பாடுபட்டு இப்போ என்ட்ரனோட முடிஞ்சு போச்சுங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஆனால் இனிமேல் என் பசங்க எல்லாம் படிச்சுக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை ஏதோ வாய்ப்பு ஏதோ ஹெல்ப் பண்ணிங்கன்னா பரவாயில்லைங்க. படிச்சுக்கிறாங்க, பிகாம் எம்காம் எல்லாம் படிச்சுக்கிறாங்க சார். எங்கள் வீட்டில் 3 பேர் படிச்சுக்கிறாங்க. 3 பேர்த்துக்கு வேலை இல்லாமல் இல்லை வெளி வேலைக்கு தான் போயிட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி ஏதோ எங்களுக்கு உதவி பண்ணிங்கனால ரொம்ப சந்தோஷம். ஏதோ பண்ணி கொடுங்க அந்த மாதிரி இதே அதிகாரிகிட்ட சொல்லி. இது அந்த காலத்தில் பரம்பரையாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க எங்கள் ஆளுங்க, மாற்றி ரிட்டையர்ட் ஆனால் என் பையனை கூப்பிட்டுங்க, அப்படி மாற்றி வந்ததுங்க. இந்த காலத்தில் அதையே நிறுத்தி வச்சுட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு இது ஒன்று தான் தெரியுங்க, வேறு எந்த வேலையும் போய் செய்யவும் முடியாது, எங்கே போனாலும் சேர்த்தவும் மாட்டாங்க. ஆனால் அதனால் பாத்ரூம் எடுக்கிறோம், அதனால் அனுப்பிவிடும் ஆமாங்க, வராதுக்கு முன்னாடி அங்கே அனுப்பி விட்ருவோம். அதனால் இப்போ பரவாயில்ல சாமி, படிக்க வச்சுக்கிறோங்க. வார்டில் வந்து ஆளுங்க பற்றாக்குறைங்க. அப்புறம் செம்மொழி மாநாட்டுக்கு முன்னாடி எடுத்த இந்த கான்ட்ராக்டு கூலி ஆளுங்கெல்லாம் இன்னும் வேலை செய்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு பர்மிட் செஞ்சு கொடுத்தா பரவாயில்லைங்க. ரொம்ப கஷ்டம், குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. இந்த வேலை டிரைவர்ஸுங்க, இந்த குப்பை தள்ளு வண்டிக்காரங்க, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. செம்மொழி மாநாட்டுக்கு முதல் பிடிச்ச வேலை செய்கிறாங்க. எத்தனை வருஷம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த வேலையை நம்பி இருக்கிறாங்க. ஏதோ ஏதோ அவங்களுக்கு பர்மிட் செஞ்சாக்கன்னா பரவாயில்லைங்க, அந்த குடும்பங்களெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நம்ம முதலமைச்சர் அந்த ஐயா இந்த கார்பரேஷன் ஆளுங்க மீது கொஞ்சம் கருணை வைக்கணும், இந்த கான்ட்ராக்டுக்காரங்க மேலையெல்லாம். ஏன்னா ரொம்ப வருஷம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, குழந்தை குட்டிகள்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த சம்பளம் பத்துறதில்ல, குழந்தைகள் படிக்க வச்சு சாப்பிட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. புதுசாக வந்த கவர்மெண்ட்டு விஜய் எல்லாம் நல்ல முறையாக எல்லாம் செஞ்சுட்டு இருக்காருங்க. அதே மாதிரி இந்த கார்பரேஷன் ஆளுகளுக்கு கொஞ்சம் நல்லபடியாக அந்த ஐயா செஞ்சால் பரவாயில்லைங்க. ரொம்ப எல்லாம் இந்த கார்பரேஷன் ஆளுங்க, இந்த கான்ட்ராக்டுக்காரங்க பூரா எல்லாம் அந்த முதலமைச்சர் ஐயாவுக்கு தான் எல்லாம் ஓட்டு போட்டது. எல்லாம் நல்லபடியாக இவராது வந்தாங்கன்னா நம்ம கான்ட்ராக்ட் ஆளுகளுக்கெல்லாம் பர்மிட் பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு முடிவில் எல்லாமே நம்பி இருக்கிறாங்க. விஜயா கொஞ்சம் கருணை வைக்கணும் எல்லாத்துக்கு மேலே. தற்சமயத்தில் நம்ம பாப்பநாயக்கம்பாளையத்தில் யாரோ ஒரு அம்மா ஒரு 7 மாத குழந்தைன்னு பிரசத்தில் பிறந்திருக்குது. அதை கவரில் கட்டி கொண்டு வந்து சாக்கடைக்குள்ளே போட்டாங்க. 7 நாள் குழந்தை, 7 நாள் குழந்தைய கவரில் கட்டி கொண்டு வந்து சாக்கடையில் போட்டாங்க. அது நம்ம ஆளுக்கு பார்த்து எடுத்து கொடுத்துட்டாங்க. அதை வந்து போலீஸ்காரங்களும் இவங்கெல்லாம் வந்து அதை இது பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி சம்பவம் அவங்க பாப்பநாயக்கம்பாளையத்தில் நடந்திருக்கு.
அது இந்த பாரதியார் ரோடு ஜெயில் ரோடு இருக்குங்க. ஜெயில் கிரவுண்டுக்கு பின்னாடி பேக் சைடு முள்ளு செடிக்கு அடியில் கொண்டு வந்து அந்த பிள்ளை போட்டாங்க. சின்ன குழந்தைங்க ஒரு பிறந்த ஒரு 3 நாள் இருக்குது. கொண்டு வந்து அப்படியே போட்டு துணியோடு போட்டு போயிட்டாங்க காரில். அப்போ எங்கள் ஆளுங்க அந்த சைடு போனவங்க குப்பை வலிக்கு போனவங்க பார்த்துட்டு பார்த்துட்டு உடனே குழந்தைய சவுண்டு கேட்டு உடனே போய் எடுத்துகிட்டு வந்து பொட்டப்புள்ள எடுத்துகிட்டு வந்து வளர்த்தி பெருசு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்து இதே வேலையிலே மாங்கனா அரைச்சி வேலையிலே வேலை வாங்கி கொடுத்து நல்ல முறையாக இருந்துக்கிறோம். அப்படிங்க 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு புள்ள இப்போ கல்யாணம் ஆகி அந்த பையனை கல்யாணம் பண்ணி அது பேரம்பேத்தி எடுத்து எங்கள் வீட்டில் பக்கத்தில் தான் இருக்குங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம ரத்னாங்கிறம்மா அந்த அம்மா ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்தி அந்த அம்மா ஒரு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியோட இருக்குங்க. அதே மாதிரி இப்போ எங்கள் தங்கச்சிங்க சின்னம்மா புள்ள அது ஒரு பிள்ளைய எடுத்து வளர்த்திருக்குங்க. அது மாதிரி நிறையா இருக்குங்க நம்ம ஏரியாவுக்குள்ளே. இந்த மாதிரி யாராவது விட்டு போயிட்டாங்கனாக்கா அது மாதிரி எடுத்துகிட்டு வந்து வளர்த்தி அவங்கள நல்ல முறையாக கட்டி கொடுத்து அவங்களையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போது அது நிறையா இருக்குங்க நம்ம ஏரியாவுக்குள்ளே. இப்போ முடியாத கொண்டு வந்து போட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைங்கள என்ன பண்ணுவாங்க? அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி அவங்க நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி நிலமையில் நல்லா இருக்கிறாங்க. அவங்க அந்த அளவுக்கு எங்கள் மக்களுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க. நம்ம குழந்தைங்களையே எங்கள் தங்கச்சிக்கு சுத்தமாக குழந்தை இல்லைங்க. அந்த பொண்ணு எடுத்து வளர்த்துதுங்க. ஆனால் அந்த பொண்ணு நல்லா இருக்குங்க, படிக்குது, காலேஜ் போகுதுங்க. இன்னொரு பொண்ணு காலேஜ் போகுது. அந்த பொண்ணுக்கு 2 பையன் ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த புள்ள நல்லா காலேஜுக்கு போகுதுங்க. பையனை கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த புள்ள கீரணத்துலேயும் இருக்குது, இங்கேயும் வருதுங்க. ஆனால் இங்கே இப்போ நல்லா வளர்த்துறாங்க பிள்ளைகளை. அந்த மாதிரி நிறைய எடுத்துருக்குங்க. அந்த மாதிரி நிறைய வந்து எங்கள் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க வந்து இதை போலீஸ்காரங்கெல்லாம் வந்து இது மாதிரி திடீர்னு அனாதை போன ஒன்று ஆயிருங்க. எங்கள் ஆஃபீஸ் முன்னாடியே பாப்பனைக்கு மேலே நிறைய ஆயிருக்குங்க. அது எல்லாம் போய் நாங்கள் போலீஸ்காரங்களை வர சொல்லி அவங்ககிட்ட பேசி அக்கம் பக்கம் வசூல் பண்ணி அதை சுடுகாட்டுக்கு கொண்டு போய் அந்த அடக்கம் பண்ணுவோம். அந்த உயிரோடு கிடச்சி நிறைய பேர் பிள்ளைங்க பெற்று ஜம்முன்னு இருக்கிறாங்க நம்ம ஏரியாவுக்குள்ளே. குழந்தை குட்டிகளாம் நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி எடுத்துன்னு வளர்த்துன பிள்ளைங்க இன்றைக்கி அவங்க நிறையா இருக்கு. எங்கள் ஏரியா நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி 5-6 பேர் இன்றைக்கி குழந்தை எங்கள் தங்கச்சியும் ஒரு பிள்ளைய எடுத்து வளர்த்துதுங்க. ஆமாங்க. அதாவது இப்போ வெளியூருக்காரங்க வர்றாங்க, இப்போ லாட்ஜில் அங்கேயும் இங்கேயும் தங்குறாங்க. திடீர்னு ஏதாவது வீட்டில் இது பண்ணிட்டு வந்து சுருக்கு போட்டுடுறாங்க. அந்த மாதிரி இருக்க எங்களை நிறையா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கலங்க, அங்கெல்லாம் நான் நிறைய பணத்தை தூக்கி இருக்கிறேங்க. 2 கையில் தூக்கிட்டு வருவேங்க நான். அப்போ எனக்கு இந்த அச்சமெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு உண்மையில சொல்கிறேங்க, சத்தியமாக நான் இந்த வேலைக்கு போனேன் அந்த அச்சமாக நான் படல. எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறேன்னு தான் நான் போனேன். ஆனால் அன்றைக்கி இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுங்க. எத்தனை பேர்த்த நான் தூக்கி இருக்கிறேங்க. டிச்சுக்குள்ளே கடந்தவங்கள தூக்கி இருக்கிறேன், தொங்குறவங்கள அவுத்துட்ருக்குறேன். அந்த மாதிரி நான் நிறையா வேலை செஞ்சுருக்குறேங்க. எனக்கு அப்போ அந்த அச்சமே கிடையாது. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கார்பரேஷன் வேலை தாங்க. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அண்ணன் தம்பி எல்லாருமே அந்த வேலையில் தான் இருந்தாங்க. அந்த வேலையிலேருந்து 4 பேர் இப்போ இறந்துட்டாங்க. எங்கள் இதில் இப்போ இருக்கிறது 2 பேர் தான் இருக்குங்க. 2 பேர் கார்பரேஷனில் இருக்கிறாங்க. நான் தான் ஒருத்தன் தான் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டுங்க, ஒருத்தன் தான் வேலை செய்கிறான். அந்த அளவுக்கு நல்ல வேலை செஞ்சேங்க நாங்கள். ஆனால் அன்றைக்கி உண்மையிலே ரொம்ப கஷ்டம். இந்த மனசு நரகத்தை வலிக்கிறதுல நான் ஓட்டிகிட்டு போன வண்டி கொடை தூக்கி விட்டுருச்சு. கவுண்டம்பாளையத்தில் முன்னாடி அந்த கார்னரில் கொடை தூக்கி விட்டு எல்லாம் ரோடு பூரா வந்துருச்சு. அது என்ன பண்ண முடியுங்க? அந்த பக்கெட்டில் இருக்கிற சுரண்டியை வச்சு வலித்து 2 கையில் வலித்து அதை போட்டு அன்றைக்கி நான் அச்சம்படலைங்க. அன்றைக்கி நான் அச்சம்பட்டிருந்தால் இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேங்க. இந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்க மாட்டேங்க. நான் இன்றைக்கி எந்த வேலைக்கு நான் அச்சம்படலைங்க. எல்லா வேலையும் துணிஞ்சு நின்று தைரியமாக செஞ்சேன். இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேங்க. மாநகராட்சி மூலியமாக இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன். என் குழந்தை குட்டிகளால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்கிறேங்க நான். அந்த அளவுக்கு எனக்கு மாநகராட்சி நல்ல முறையாக செஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி அன்றைக்கி இருந்த கஷ்டத்துக்கு இன்றைக்கி ரொம்ப அன்றைக்கி கஷ்டப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன். அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் நல்லா இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கிறேன். அந்த மாதிரி கஷ்டப்பட்டால் தாங்க முன்னேற முடியும். நம்ம இன்றைக்கி சொகுசாக பார்த்தோம்னா எந்த காலத்தில் முடியாது. அன்றைக்கி கஷ்டப்பட்டாக்கா நல்ல வேலை இருந்துச்சு. அன்றைக்கி கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. அன்றைக்கி வந்து 81, 82 கூப்பிட்டு ஆளுகளை கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. நாங்கள் போய் எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா பதவி பண்ணி போனோம். அன்றைக்கி எங்கள் அப்பா அம்மார்களெலாம் கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. அன்றைக்கி இதே நரகம் தாங்க மனசு வலிக்கிறது. அன்றைக்கெல்லாம் அவ்வளோ சிரமங்க. அது கையிலாகு, தோலாகு, தலையிலாகு அவ்வளோயும் செஞ்சுட்டு நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்களே. இன்றைக்கி சொகுசாகவே வரலாங்க வேலைக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே வேலைக்கு வர்றாங்க. அன்றைக்கி வந்து யாரும் வரமாட்டேன்ட்டாங்க வேலைக்கு. இன்றைக்கி எல்லா படித்த பிள்ளைகளும் வர்றாங்க. இன்னைக்கு டிகிரி படித்தும் இன்றைக்கி வந்து இந்த வேலை செய்கிறாங்க.
டிகிரி படித்தவங்க வந்து இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு நாகரீகமாகி போச்சுங்க. அன்றைக்கி இருந்த வேலையெல்லாம் இந்த டிகிரி படித்தால ஒரு ஆள் வரமாட்டாங்க. பக்கத்துலேயே வர மாட்டாங்க. அன்றைக்கி ஐயோ எந்த வேலையா, நான் வரல சாமி நீயே போய் செஞ்சு கழிட்டு போய் ஓடிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வர்றேன் நீ வர்றேன்ட்டு போட்டி போடுறாங்க மாநகராட்சி வேலைக்கு. ஐயா ஐயா அந்த காலத்து அதிகாரிங்க இல்லைங்க, இந்த காலத்து அதிகாரி இல்லைங்க. அந்த காலத்து அதிகாரி தட்டி கொடுத்து வேலை வாங்கினாங்க. கஷ்டமான வேலையாக இருந்தால் சரி உட்காரு, ஒரு டீ வாங்கிட்டு வர ஆளுகளை விட்டு டீயோ புடையோ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு மெதுவாக வேலை செய்யுங்க, அவசரம் இல்லை, கஷ்டமான வேலை பார்த்து மெதுவாக வேலை செய்யுங்க. அந்த காலத்து அதிகாரி அதே மாதிரி தான். அன்றைக்கி வந்துங்க இந்த சன்மார்க் சங்கத்தில் கூழ் ஊற்றுவாங்க. எங்கேங்க சீனிவாஸ் தேட்டர்கிட்ட வண்டிப்பேட்டைக்கு போகணும். 3 மணிக்கு எந்திரிச்சா 4-5 மணிக்கு தான் அங்கே போக முடியும், நடந்து போகணும். அப்போ நடந்து போய் அந்த 3 மணிக்கு 5 மணிக்கு அங்கே போய் கதவை தட்டினா அவர் கதவை திறப்பார். அந்த மாட்டு வண்டிகளை பூட்டிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு வார்டுக்கு ஒரு வார்டுக்கு 10 வண்டி 4 வண்டி 5 வண்டி வருங்க. எல்லாம் ஒட்டுக்காக வருவான். வரும்போது எல்லாம் பிரிஞ்சு அந்த வார்டுக்கு போயிடுவாங்க அந்த காலத்தில். அப்போ வந்து 12 மணிக்கு அங்கே போகையில் இந்த சன்மார்க் சங்கத்தில் கூழ் ஊற்றுவாங்க. அந்த கூழை வாங்கி குடிச்சிட்டு தாங்க நாங்கள் வேலை செய்வோம். உண்மையிலங்க அன்றைக்கி அந்த சீனிவாஸ் தேட்டர்கிட்ட சன்மார்க் சங்கம் இருந்துச்சு. அன்றைக்கி கூழ் ஊற்றுவாங்க. அவர் கொண்டு வந்து ஒரு ரைஸ் சைக்கிள் கொண்டு வந்து வச்சு எல்லாத்துக்கும் ஊற்றுவார், பாத்திரத்தில் ஊற்றுவான். அதை வாங்கி குடிச்சிட்டு ஒரு ஊறுகாய் வாங்கி தொட்டு நக்கிட்டு நாங்கள் அந்த வேலை செஞ்சோம். அன்றைக்கி ரொம்ப சிரமமான வேலை. மத்தியானம் வண்டி பூட்டிகிட்டு வரணும். வண்டி பூட்டிகிட்டு வந்து அந்த ஏரியா வேலை செஞ்சுட்டு மீண்டும் கொண்டு போய் அந்த வண்டி பட்டிக்கு கொண்டு போய் வண்டி விட்டு போட்டு வரையில் இந்நேரம் ஆயிருங்கன்னு வைங்களேன். 6 மணி 7 மணி ஆயிரும் வீட்டுக்கு வர்றதில்ல. அப்புறம் நம்ம வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு படுக்கிறதுக்குள்ள மணி 4 ஆயிரும். 3 மணிக்கு மறுபடியும் எந்திரிக்கணும். 3 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் ஓடணும் அங்கே. அந்த மாதிரி கஷ்டம் இருந்துங்க. இன்றைக்கி அப்படி இல்லைங்க. இன்றைக்கி 7 மணி மஸ்ட் விடுங்க. அந்த 7 மணிக்கு வர்றதுக்காக சிரமப்படுறாங்க. 7 மணி எல்லாம் பரவாயில்லைங்க. 7 மணி மஸ்ட்டில் வச்சாலும் வர்றதுக்கு சிரமப்படுறாங்க. அதிகாரி வந்து உட்காந்துருந்தாலும் அவங்க வர்றதில்லை. அப்போ அவங்க அதிகாரி வரும்போது அவங்க இல்லைன்னா அந்த அதிகாரி வந்து அவர் என்ன சொல்லுவாருங்க, சிரமப்படுவார் இல்லைங்க, அவங்க வரமாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குதுங்க. அது வந்து ரொம்ப பழகி போச்சுங்க அப்படியே. அதாவது ஆரம்பத்தில் வந்து இந்த வேலையா அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு போயில கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அப்போ மறுபடியும் அது போகல போகல இதுயா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவோம். அப்போ வந்து நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அது நமக்கு தெரியறது இல்லைங்க. இந்த பழைய மேம்பாலத்துக்கிட்ட அன்னைக்கு சோப்பு நல்லா இருந்துச்சுங்க. அன்னைக்கு மாநகராட்சியில் சோப்பு சூப்பராக இருந்துச்சுங்க. அன்னைக்கு எந்த உண்மையிலங்க எந்த சொறி சரங்கு எது வராதுங்க. லைபாய் சோப்பு மாதிரிங்க, அது பெருசாக நீளமாக இருக்குது. அன்னைக்கு கொடுத்த சோப்பு எந்த சொறி சரங்கு இருந்தாலும் குளிச்சா போதும், 2 நாளில் நல்லாகி போகும். அன்னைக்கு கொடுத்த சோப்பு அருமையான சோப்பு. அன்றைக்கி ஆப்டாயிருந்தாங்க. இன்றைக்கி தான் இந்த மாதிரி பேண்ட்டு. அன்றைக்கி வந்து இந்த ஆப்டாயிருந்தாங்க. அன்றைக்கி பெனாயில் கொடுப்பாங்க. அன்றைக்கி பெனாயில் வந்து மாநகராட்சி பெனாயில்னு அதான் பெனாயில். ஒரு சொட்டுக்கு 2 பக்கெட் ஊற்றுனா நல்ல வாசனையாக இருக்குங்க. சும்மா தொளிச்சா போதுங்க, பக்கத்தில் உட்காந்துருக்கு நல்லா இருக்கணும். அந்த அளவுக்கு இப்போ மாநகராட்சியில் இருக்குங்க பெனாயில். ஆனால் அது யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கி வந்து இந்த போராட்டமெல்லாம் கிடையாதுங்க. அன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே வேலை கொடுத்தாங்க, கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. அன்றைக்கி வந்து போராட்டங்கிறது என்னன்னு தெரியாது. இப்போ தாங்க போராட்டம் வருது. இப்போ தான் மாநகராட்சியில் சொல்லிட்டா சம்பளம் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் போராடுறாங்க. அன்றைக்கி 9 ரூபா 50 பைசா சம்பளம் இருக்கும்போது எந்த போராட்டம் கிடையாதுங்க. வேலைக்கு போனால் சம்பளம் இல்லைன்னா இல்லை. அன்றைக்கி பர்மனெண்ட் அன்றைக்கி 10 நாள் வேலை செஞ்சால் 300 ரூபா தருவாங்க. அந்த 300 ரூபா அன்றைக்கி பெருசுங்க. 300 ரூபா அன்றைக்கி பெருசு. எங்கள் அப்பா அம்மா காலத்துலலாம் 100 ரூபாய் இருந்தால் ஒரு கல்யாணம் முடிச்சிடலாம் அன்றைக்கி. அந்த காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் எனக்கு வந்து இப்போ 60 வயசு ஆச்சுங்க. அந்த 60 வயசுக்கு முன்னாடி இருந்து 100 ரூபா இருந்து ஒரு கல்யாணம் பண்ணலாம் அன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி அந்த 100 ரூபா இருந்தால் பண்ண முடியுங்களா? முடியாது. அன்றைக்கி கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லைங்க. இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணாலும் வேலை கிடைக்காது. அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்குது. அன்றைக்கி வந்து கூப்பிட்டு மக்களை கூப்பிட்டு எல்லாரையும் வேலை கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கி வேலை போய் படித்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது.